ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது, இந்த ரெசிபியை நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ஸ்டைல்ல. கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் திரும்ப திரும்ப நீங்க பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஈஸியும் கூட. இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணியில் உப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா வந்து பபுள்ஸ் வர மாதிரி நல்லா தண்ணியை வந்து கொதிச்சதுக்கப்புறம் நான் வாங்கி வச்சுருக்கிற டபுள் ட்ராகன் பிளெயின் எக் நூடுல்ஸை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சும்மா 2ஆக வந்து உடச்சி விட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா ரொம்ப லாங்காக இருக்கும் நூடுல்ஸு. கிண்டுறதுக்கும் சரி, நம்ம சாப்பிடும் போதும் இதாக இருக்கும். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி தான் பிரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் உடைக்காமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. முக்காப்பதம் வெந்ததுக்கப்புறம் நல்லா வந்து அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை நல்லா சில் வாட்டரில் வாஷ் பண்ணி அப்படி ட்ரெயின் பண்ணி அப்படியே விட்டுருங்க. அப்புறம் வந்து வேறு கடாயில் எண்ணெய் தாராளமாக அந்த நூடுல்ஸ் தகுந்த மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் 2 பெரிய பல்லாரி வெங்காயம், ஒரு பெரிய ஃபுல் கேரட்டை இப்படி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பீன்ஸு, அதை வந்து க்ராஸாக நான் வந்து கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே உப்பு சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து அது ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வந்தால் போதுமானது. இப்போ வந்து போன்லெஸ் சிக்கனை வந்து நான் சின்னதாக நான் வந்து கட் பண்ணி அதை நல்லா வந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மஞ்சத்தூள், லைட்டாக வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன். இந்த மேகி க்யூப் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் அரை க்யூப், ஒரு க்யூப்லேருந்து அதை பாதியாக எடுத்து அரை க்யூப் நான் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா வந்து கலர் மாறி நல்லா வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் சில்லி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட்டு, இல்லைனா வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸு இல்லைனா கெச்சப் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 3 ட்ராப்பு தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே வந்து ஒரு முட்டையை வந்து இப்படி தெளித்து விட்டுக்கிட்டேன். அங்கங்கே தெளித்து விட்டு அதுக்கு மேலே உப்பு லைட்டாக போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு 10 செகண்டுக்கு வச்சுட்டா கொஞ்சம் அடியில் எக் வந்து செட் ஆகிடும். அதை இப்படியே வந்து நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா நல்லா வந்து கொத்து பரோட்டாக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற பாதி நூடுல்ஸை நல்லா வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அது மேலே வந்து ஒரு மூடி அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற நூடுல்ஸையும் அது மேலே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நான் மிளகுத்தூளை வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிளகுத்தூள் ரொம்ப சேர்க்குறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிக்கும், அதனால வந்து நான் தாராளமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நூடுல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக உடையாமல் லைட்டாக அப்படியே அடியிலேருந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஈவனாக எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஒயிட் கலர் மாறி அந்த நூடுல்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் மசாலா வந்து சில நூடுல்ஸில் படாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரை பண்ணி சிக்கன் ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.